இன்னொரு பக்கம் இன்னொரு விமர்சனம் என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து கூலி படத்துக்கெல்லாம் போகிறாரு, இதுக்கு போக மாட்டாரா? ஸ்டாலின் வந்து ஒரு ஆக்டர் வீட்டுக்கு போகிறாரு, இதுக்கு போக மாட்டா, அப்படிலாம் கேள்வியெல்லாம் வருது. சரியான கேள்வி தானே. போகணும் இல்லைங்க. ஒரு நீங்கள் ஒரு 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 மாநிலத்தினுடைய முதலமைச்சர், இந்த மக்களுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அந்த மக்கள் வந்து 13 நாளாக வந்து வெயில் மழை பார்க்காம வந்து போராடினு இருக்கிறாங்க, கதறி அழுகுறாங்க. எங்களால் வந்து பாத்ரூம் போக முடியல, பாத்ரூம் வசதி இல்லை, வலிக்குது, வயிறு வலிக்குது, உடம்புலாம் சூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க, கதறாங்க. அந்த மக்கள்கிட்ட போயிட்டு அவங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்க தான் செய்வாங்க. உங்களுக்கு இந்த மக்களை பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு நேரம் இல்லை, அதுக்கான வந்து வாய்ப்பு இல்லை. ஆனால் மற்ற எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மற்ற எல்லாரையும் போய் சந்திச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்க தான் செய்வாங்க. இயல்பான கேள்வி தான், அது சரியான கேள்வி தான். அங்கே உணவு, இருப்பிடம், அங்கே இருக்கிற நிலைமைகள்லாம் என்னவா இருக்குது, எப்படியா இருக்குது, அதை அவங்க எப்படி ஸ்பேஸ் பண்ணுறாங்க, அன்றாட டே டு டே இந்த 12 நாள் எப்படி ஸ்பேஸ் பண்ணுறாங்க? அது ரொம்ப கடினமாக தான் இருக்குது. அந்த மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு நாள் தங்கி பாருங்க. படுக்க இடம் இல்லாமல், மழை பெஞ்சுன்னா மழையிலேயும் அங்கே தான் இருக்கிறாங்க, தூங்காம கொள்ளாம நைட்டு முழுக்க வந்து முழிச்சு தூங்குறதும் கிடையாது. மழை பெஞ்சா எப்படி தூங்க முடியும்? டென்ட் தான். அந்த டென்ட் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருக்க முடியும். டென்ட் போட்டுருக்காங்க, தார்ப்பா கட்டிருக்காங்க. மழை பெஞ்சுன்னா இயல்பாக வந்து தண்ணி உள்ள வரும், சாரல் அடிக்கும்.